சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு சொல்கிறவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ. காலை உணவாக வந்துட்டு நம்ம இட்லி எடுத்துக்கலாம், ராகி தோசை எடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு சாம்பார் அதிக காய்கறி போட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். புரோட்டீன் அளவும் கார்போஹைட்ரேட் லெவலும் வந்துட்டு அதிகமாகும். நம்மளுடைய வந்து மாவுச்சத்து குறைஞ்சி சுகர் லெவல் வந்துட்டு கண்ட்ரோலில் இருக்கும். அடுத்தபடியாக ஆவாரம்பூ வந்துட்டு 1/2 டீஸ்பூன் காலை இரவு 1 டம்ளர் தண்ணியில் கலந்து குடித்தோன்னா சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். அடுத்தபடியாக வந்து மதிய உணவாக வந்து நம்ம கொஞ்சம் சாப்பாடு அதிக வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடம்புக்கும் நல்லது, சுகர் லெவலும் கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து டீ காஃபி உங்களுக்கு பிடிக்கும்னா அதுக்கு பதிலாக ஒரு முள்ளங்கி ஜூஸு இல்லைனா வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துக்கிட்டால் நல்லது. ஈவினிங்கில் 1 ஹவர் வந்துட்டு நம்ம வாக்கிங் போனோன்னா சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலில் இருக்கும், நம்ம வாழ்க்கைக்கும் நல்லது. அடுத்து நைட்டு சாப்பாடு வந்துட்டு 7 மணிக்குள்ளே நம்ம முடிச்சுக்கிட்டோன்னா சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலில் இருக்கும்.